வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக இன்றைய தினம் ஒரு சந்தைகள் ஒரு 40 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்து 24,395 முடிவடைந்திருக்கிறது. இந்த வீழ்ச்சியில் இந்த கன்சர்ன் ஓவர் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், அதேமாதிரி இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் டிஸ்கஷன் அப்படியே நின்று கிடக்கு. ஸோ ஆன்கோயிங் Q1 ஏர்னிங் செஷன் தான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு பிரீத்தை கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் டே ஹை 24,431.60, பட் எகெயின் செல்லிங் ப்ரெஷர் எமர்ஜ் அந்த ஹையை தொட்டோடனே. ஸோ அதுலேருந்து இன்ட்ராடே லோ வந்து 24,311.40. ஸோ எகெயின் இன்றைக்கும் மத்தியானத்துக்கு மேலே தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு 24,400 மார்க். பட் த லேக் ஆஃப் ஃபாலோ த்ரூ செல்லிங் வந்து ஹையர் லெவல்ஸில் வரதுனால நிற்க முடியல. சஸ்டைனிட்டி இஸ் அண்டர் ப்ரெஷர். ஸோ செகண்ட் ஆஃப் செஷனில் நியர் த லோவர் எண்ட் ஆஃப் த டே. ஸோ மார்க்கெட் வந்து 24,395.85 முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி செட்டில்டு 0.16% அப்படி சொல்லலாம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 2.27% வீழ்ச்சி அடைந்து பிலோ 11.5 லெவலில் நிற்கிறது. மேலும் பிரெண்ட் க்ரூடும் ஃபால் பிலோ $88 பர் பேரல் இன்னைக்கு. ஸோ 6 செஷனாக ரேலி இருந்தது, இன்றைக்கி தான் ஸ்லைட் வீக்கன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில். ஸோ இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெப்ட்ன்றது என்னென்னா, குளோபல் ஆயில் மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை ஷார்ட்ஃபால் 1.8 மில்லியன் பேரல் எ டே இந்த குவார்ட்டரில் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் சப்ளை வாஸ் 6.3 மில்லியன் பேரல்ஸ் எ டே. அது வந்து பிலோ earlier லெவல்ஸ் இன் ஜூலைன்னு சொல்கிறாங்க. பட் யூஎஸ் க்ரூடு இன்வென்ட்ரிஸ் வந்து ஏறி இருக்கு 17.4 மில்லியன் பேரல் லாஸ்ட் வீக்கு, பிக்கஸ்ட் வீக்லி இன்க்ரீஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ராடர் மார்க்கெட் எண்டட் மார்ஜினலி ஹையர். மிட் கேப் 100 வந்து 0.15% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் 0.17% ஏறி இருக்கு. அட்வான்சஸ் 1,428, டிக்ளைன்ஸ் வந்து 1,527. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஒரு எலிவேட்டட் ஸ்பிளிட் ஒரு வீக்கில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிக்ளைனிங் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து 108 பங்குகள் 50 வீக் ஹையையும் 62 பங்குகள் 50 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. 143 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 90 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டு. ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி இன்னைக்கு ஏறி இருக்கு. மெட்டல், பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியடைந்த துறைகள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டாடா கன்சியூமர், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், என்டிபிசி, இந்துஸ்தான் லீவர் அண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஏறி இருக்கு. ஹிண்டால்கோ, ஐசிஐசிஐ பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசிம் அண்ட் பவர் கிரிட் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியடைந்த பங்குகள். அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ரிலையன்ஸும் இன்றைக்கி 0.9% விழுந்திருக்கு. ஏன்னா அந்த எம்எஸ்சிஐ ரெடியூஸ் த ஸ்டாக் வெயிட் இட்ஸ் கீ இண்டெக்ஸில். அதுமாரி டாடா மோட்டார்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த ஹை ப்ராஃபிட் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஃபேர்ம் டிமாண்ட் நல்லா ஏறி இருக்கு. அதுமாரி குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல், சொமானி செராமிக்ஸ் அண்ட் சன் டிவி நெட்வொர்க் இது எல்லாமே 2-3% வரலையும் இன்றைய தினம் ஏறி இருக்கு. போல் குட்டியர் இந்தியா அண்ட் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட 3.69% ப்ளஸ் 6.35% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. ஸோ மெயினாக அந்த ஏர்னிங் அப்டேட்ஸ் தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதுமாதிரி எல்என்டியும் இன்றைக்கி ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி 50ல் ஒரு 13 புள்ளிகளை மேலே ஏற்றி விட்டதில் ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். அதுபோல் இந்த மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஆகஸ்ட் இண்டெக்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் வந்து வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதில் பார்த்திங்கனாக்கா மெயினாக இந்த ரீபேலன்சிங் வந்து எக்ஸ்பெக்டட். இதில் வந்து 2.3 பில்லியன் பேசிவ் இன்ஃப்ளோ இன்ட்டு இந்தியன் ஈக்விட்டிஸ் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு. ஸோ அதில் 12 அடிஷன்ஸ் 3 டெலிஷன்ஸ் இருக்கக்கூடும். ஸோ மெயினாக அதில் வந்து ஹை ப்ராபபிலிட்டி அடிஷனில் அதானி எனர்ஜி, க்ரோ, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், க்ரீன் எனர்ஜி சொல்யூஷன் ரெண்டுமே வருது. அதுமாரி அதர் பொட்டென்ஷியல் இதில் வந்து லாரஸ் லேப், பயோகான், நயத்தர் எனர்ஜி,
பொட்டன்ஷியல் எக்ஸ்க்ளூஷனில் ஆஸ்ட்ரால், எஸ்பிஐ கார்டு அண்டு பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி எஸ்பிஐ கார்டு வந்து பிளாக் டீலுமே நடந்திருக்கு. பிஎஸ்சி அண்ட் பாரதி ஏர்டெல்லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் வந்த நம்மளுடைய டேட்டா வந்தது இல்லையா, சிபிஐ டேட்டா, அது வந்து 18 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருப்பதும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஓவராலாக இன்றைய தினம் சென்செக்ஸினுடைய வீக்லி க்ளோசிங்கில் வாலட்டிலிட்டி இருந்தது. பட் இன்றைய தினமும் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் கவலைக்கிடமாக இருக்கிறது. வெறும் 14 லட்சம் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் 2.41 lakhs தான் நடந்திருக்கு. ஸோ வால்யூம்ஸ் ஆர் ட்ரைங் அப் அந்த F&O சைட். பட் அதர் சைடு அது எம்டிஎஃப்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். சனிக்கிழமை அன்றைக்கி சிறப்பு பதிவில் டீட்டெயில்டாக அந்த எம்டிஎஃப் எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.